வணக்கம். வெல்கம் டு அழகு சேனல். வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சமையல் பார்க்கலாம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமைல கோயிலுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். பிள்ளையாருக்கு தண்ணி ஊற்றிட்டு வந்த உடனே கொஞ்சமாக ஒரு வரக்காப்பி வச்சு குடிச்சிட்டேங்க. ஏன்னா வரக்காப்பி தான் நேற்றுலேருந்து. வரக்காப்பியே எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஃப்ரெண்டு ஒருத்தவங்க பார்த்துட்டு என்னங்க நீங்கள் ரொம்ப குண்டாயிட்டீங்க அப்படின்னாங்களா. எனக்கு மனசு கஷ்டமாயிருச்சு. அதனால் சாப்பாடும் நேற்றுலேருந்து கொஞ்சம் குறைச்சிட்டேன். வரக்காப்பி குடிச்சிக்கலாம். வெள்ளை சக்கரை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சோண்டு இன்றைக்கி வரட்டி தான் குடிச்சிருக்கேன். நேற்றுலேருந்து வரட்டி தான் குடிச்சிட்ருக்கேன். இது சாத்தியமானு எனக்கு தெரியல. எனக்கு வரட்டி அவ்வளோவா பிடிக்கவே பிடிக்காது. வரட்டி வரக்காஃபி நான் குடிக்கவே மாட்டேன். ஆனாலும் வயிறெல்லாம் பெருசாக இருக்குது, குண்டாயிட்டீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. வேணே என்னை வெறுப்பத்தை சொல்கிறாங்களா என்னன்னு தெரியல. அதனால் இன்றைக்கி இட்லி சாம்பார். இன்றைக்கி வருங்க டயட் மாதிரி 2 இட்லி மட்டும் தான் வச்சுருக்கேன். 2 இட்லின்னு ஆனால் பெருசு பெருசாக ஊற்றிட்டேன். இங்கே வருங்க பெரிய பெரிய இட்லியாக ஊற்றிட்டு 2 இட்லி கொஞ்சமாக சுண்டல் இன்றைக்கி காலையில் சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் மத்தியானத்துக்கு சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்ட்டு செஞ்சு முடிச்சிட்டேன். வாங்க சாப்பிட்லாம். இல்லைங்க குழம்பு ஊற்றிட்டு வரேன். பசிக்குது, மணி ஆயிடுச்சு. எனக்கு இடையில சாப்பிடுவாங்கல்ல ஒரு சிலர், பசிக்குதுன்னு சொல்லி காலையில் 11 மணிக்கு, அப்புறம் ஒரு சாயந்தரம் ஒரு 3 மணிக்கு அப்படிலாம் கொஞ்சமாக சாப்பாடு இல்லைன்னா ஏதாவது ஒரு டிஃபன் வச்சு சாப்பிடுவாங்கல்ல. எனக்கு அந்த பழக்கம்லாம் இல்லை. எனக்கு கரெக்டாக 3 நேரம் சாப்பிடுவேன். காலையில், மத்தியானம், நைட்டுக்கு அப்படி தான் சாப்பிடுவேன். இடையில மோஸ்ட்லி நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். டீ காலையிலேயும் சாயந்தரமும் டீ குடிப்பேன். ஸ்நாக்ஸுன்னு பெருசாக எதுவும் சாப்பிட மாட்டேங்க. இதே சுண்டலே இன்றைக்கி தான் எப்பயாவது தான் அவிப்பேன், ரெகுலராலாம் அவிக்க மாட்டேன். நேற்று அந்த குட்டி பாப்பா வந்துட்டு போய் அவளுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்கறதுக்கு எதுவுமே இல்லை. பொரி மட்டும் தான் இருந்துச்சு வீட்டில். அப்புறம் சாக்லேட் 2 இருந்துச்சு, கொடுத்தேன். குழந்தை வந்தால் இன்றைக்கி சுண்டல் கொடுத்துக்கலாம்ல, சுண்டல் கொடுத்துக்கலாம். அப்புறம் இட்லி கூட எக்ஸ்ட்ரா நேற்று இப்போ வந்தோடனே பசிக்குதுன்னு சொல்லிச்சு. அதனால் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவே 2 இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். குழந்தை வந்தால் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வருங்க மொத்தம் 6 இட்லி ஊற்றி வச்சுருக்கேன். நான் 3 இட்லி சாப்பிட்டா கூட மீதி 3 இட்லி வச்சுருக்கேன். குட்டி பாப்பா வந்தால் அவளுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. இங்கே வருங்க சாப்பிடலாம் வாங்க. பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். முதல் முறையாக முயற்சி பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ எடுத்து, ஸ்ட்ரெயிட்டாக வீடியோ எடுத்து போடலான்ட்டு முதல் முறையாக முயற்சி பண்ணியிருக்கேன். ஏதாவது சரியில்லாமல் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். டைடு வேறு ஆண்டு கிடக்குறான். பால் 2 தடவை ஊற்றியாச்சு, கருவாடு போட்டாச்சு. அதனால் சும்மாவே ஆன்ட்டு இருப்பான். பை பைங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.